to you. This is Lynn Rao. உங்கள் அனைவருக்கும் என் வாழ்த்துதல்கள். நான் லின் ராவ். I am very excited about what the Lord's going to share with you today. இந்த நாளிலே கர்த்தர் உங்களுக்கு காண்பிக்க போகிற காரியத்தை நினைக்கும் பொழுதே எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியா இருக்கிறது. Let's start with prayer. ஜெபத்தோடு ஆரம்பிப்போமே. Father God, we are here because you placed us on this earth. ஆண்டவரே, நீர் எங்களை இந்த இடத்தில் வைத்திருப்பதினால் இந்த பூமியிலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். You desire us so much that you sent your son Jesus for us. ஆண்டவரே, நீ உமக்கு எங்களை மிக அதிகமாய் பிடித்திருப்பதினால் உம்முடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசுவை எங்களுக்கு அனுப்பினதற்காக நன்றி. Father, we just ask that you help us to open up our hearts to hear and believe what your Spirit is saying today. இந்த நாளிலே பரிசுத்த ஆவியானவர் என்ன சொல்லுகிறாரோ அதை கேட்கவும் அதை விசுவாசிக்கவும் எங்களுக்கு உதவி செய்யும். Holy Spirit, I ask you to touch people's hearts with the truth that they would never be the same. ஆண்டவரே, அவர்கள் இனி இருக்கிற வண்ணமாய் இராதபடிக்கு அவருடைய இருதயங்களை நீ தொடும்படியாய் உம்மை நான் நோக்கி கேட்கிறேன். We thank you. We give you all the glory and honor and praise in Jesus' name. ஆண்டவரே, எல்லா மகிமையும் கனத்தையும் உமக்கு ஒருவருக்கே இயேசுவின் நாமத்தில் செலுத்துகிறோம் நல்ல பிதாவே. ஆமென். Amen. Jesus was leaving the earth and someone just like him would come to be with us. இயேசு பூமியை விட்டு போகும்போது அவரை போலவே இன்னும் ஒருவர் நம்மோடு தங்கும்படியாய் வருகிறார். He was sending another helper just as powerful as Jesus is. இயேசு எவ்வளவு வல்லமை உள்ளவரோ அவரை போலவே வல்லமை உள்ள இன்னும் ஒருவர் நம்மத்திலே அவர் அனுப்பி வைக்கிறார். I want to start with going to the Gospel of John chapter 14. யோவான் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரத்திலே இருந்து நான் ஆரம்பிக்க விரும்புகிறேன். And I'd like to read verses 15 to 18. Pastor, if you would read these verses. அதிலே 15லிருந்து 18ஆம் வசனம் வரைக்கும் நாம் வாசிக்க கேட்க போகிறோம். 14ஆம் அதிகாரம் 15லிருந்து. நீங்கள் என்னிடத்தில் அன்பாய் இருந்தால் என் கற்பனைகளை கைக்கொள்ளுங்கள். நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், அப்போது என்றென்றைக்கும் உங்களோடு கூட இருக்கும்படி சத்திய ஆவியாகிய வேறு தேற்றளவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள் இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள். நான் உங்களை திக்கற்றவர்களாய் விடேன், உங்களிடத்தில் வருவேன். ஆமென். Amen. So Jesus was telling all of his disciples, including you and me, that he sent the Holy Spirit to be with us and in us. தேவன் நமக்கு அவர் சொல்லுகிற காரியம் பரிசுத்த ஆவியானவரை நம்மிடத்திலே அனுப்புவேன் என்று சொல்லி அவர் வாக்கு கொடுத்திருக்கிறார். He dwells in us as born again believers in Jesus. நாம் கிறிஸ்துவிலே மறுபடியும் பிறந்த நமக்குள்ளே வாழும்படியாய் அவர் வருகிறார். Many believers do not know much about the Holy Spirit. அநேக கிறிஸ்தவர்களுக்கு பரிசுத்த ஆவியானவரை குறித்ததான ஒரு பெரிய தெளிவு இல்லாமல் இருக்கிறார்கள். They think he is an it, but he is a person in the Trinity, the Father, Son, and Holy Spirit. சிலர் பரிசுத்த ஆவியானவரை ஒரு பொருட்டாய் எண்ணுகிறதில்லை, அது என்று நினைக்கிறார்கள். ஆனால் அவர் ஒரு மனிதனாய் ஒரு தன்மை உடையவராய் இருக்கிறார். Jesus sent his Spirit here to earth for us for many reasons. பரிசுத்த ஆவியானவரை இயேசு அனுப்ப அநேக காரணங்கள் உண்டு. I want to explore some of these reasons because I want to help you to see your need for the Holy Spirit and cause you to want to get to know the Holy Spirit as the person he is. அப்ப பரிசுத்த ஆவியானவர் யார் என்பதை உங்களுக்கு காண்பித்து கொடுக்கும் பொழுது அவருடைய அவசியம் எவ்வளவு என்பதை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். Have you begun to hear the voice of the Holy Spirit? நீங்கள் பரிசுத்த ஆவியானவருடைய சத்தத்தை கேட்டிருக்கிறீர்களா? Your spirit bearing witness to what the Holy Spirit is saying is a key to hearing and knowing him.
நீங்கள் பரிசுத்த ஆவியானவருடைய சத்தத்தை கேட்கும் பொழுதுதான் அவர் யார் என்றும் அவரை அறிந்து கொள்ளவும் உங்களாலே முடியும். Even as I speak, the Holy Spirit will say, yes, that's true, into your spirit. It's not from your intellect. நான் பேசுகிற வேளையிலே கூட உங்களுக்குள் இருக்கிற ஆவியானவர் உங்களுடைய ஆவியோடு கூட அவர் இடைப்பட்ட ஆமா சொல்லுறது சரிதான் என்று உங்களோடு கூட அவர் பேசுவார். உங்களுடைய ஞானத்திலே வெளிப்படுகிற ஒரு அறிவாய் அது அல்ல, உள்ளத்திலே அவர் பேசுவார். So Pastor, would you read Romans chapter 8 verse 16? ரோமர் 8ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை நாம் வாசிக்க போகிறோம். ரோமர் 8:16. நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியோடு கூட சாட்சி கொடுக்கிறார். ஆமென். Amen. The Holy Spirit bears witness with our spirit that we're sons and daughters of God. தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியோடு கூட சாட்சி கொடுக்கிறார். The Holy Spirit always bears witness with our spirit about every truth we believe. நாம் நம்புகிற ஒவ்வொரு நம்பிக்கையை குறித்ததான சாட்சி ஆவியானவர் தான் கொடுக்கிறார். To bear witness means to show that something exists and is true. சாட்சி என்று சொல்லும்போது ஆமா அது உண்மைதான், அது இருக்கிறது என்பதின் அடையாளமாய் இருக்கிறது. When he bears witness with your spirit about anything, you know that is true because he confirmed it to your heart. அவர் அந்த ஆவியானவர் அதை உறுதிப்படுத்தும் பொழுதுதான் உங்களுக்கு தெரியும் நீங்கள் நம்புகிறது நிஜம்தான் என்று சொல்லி. It is the same way that we know that heaven is real, though we have not gone there yet. நம்ம பரலோகத்துக்கு இன்னும் போனதில்லை, ஆனா நம்மளுக்கு தெரியும் பரலோகம்னு ஒண்ணு இருக்குன்னு. It has been made alive in us by the Spirit of God. அவ்விதமாய் பரிசுத்த ஆவியானவர் எது நிஜமோ அதை நமக்குள்ளே உறுதிப்படுத்துகிறவராய் இருக்கிறார். Reading this in the Word is wonderful, but the Word must enter your heart by the Holy Spirit, making it real to you. நீங்கள் வேதம் வாசிப்பது அவசியமானதுதான், ஆனால் வாசிக்கிறது அந்த ஆவியானவர் உங்களோடு கூட இடைப்பட்டு அதை உண்மையானதாய் உங்களுக்கு வெளிப்படுத்த வேண்டும். It is the Spirit that gives life. காரணம் ஆவியானவர் தான் ஜீவனை கொடுக்கிறவராய் இருக்கிறார். When someone speaks and says something that is the truth of God, you can just intellectually acknowledge the truth, or you can have an open heart to receive the truth as the Holy Spirit confirms it to you. ஒருவர் ஒரு காரியத்தை உங்களோடு கூட பேசும்பொழுது உங்களுக்கு இருக்கிற அறிவை வைத்து இது சரிதானா தவறா என்று அறிந்து கொள்வது ஒரு விதமாக இருந்தாலும் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள் இருந்து அதை சத்தியத்தை உங்களுக்கு வெளிப்படுத்துகிறவராய் இருக்கிறார். He makes truths come alive in our heart. சத்தியம் உண்மையாய் வெளிப்பட ஆவியானவர் உதவி செய்வார். If anyone is in Christ, he is a new creation. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புதிய சிருஷ்டியாய் இருக்கிறான். Old things have passed away and all things have become new. பழையவைகள் எல்லாம் ஒழிந்தன, எல்லாம் புதிதாய் மாற்றப்படுகிறது. It is only by the Spirit of God that bears witness with your spirit that this becomes true for you. அப்போ உங்களுக்குள் இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் உங்களுடைய ஆவியோடு கூட அதை உறுதிப்படுத்தி அது சத்தியமாய் விளங்க செய்கிறார். And you believe it with all of your heart and you start walking in this new nature. அப்ப நீங்கள் அது உண்மையாய் விசுவாசிக்கும் பொழுது ஒரு புதிய வகையிலே நீங்கள் நடக்க ஆரம்பிப்பீர்கள். You start thinking differently, talking differently, and living differently. நீங்கள் அதை தொடர்ந்து உங்களுடைய யோசனை, உங்களுடைய பேச்சு, உங்களுடைய வாழ்க்கை முறை எல்லாமே வித்தியாசமானதாய் காணப்படும். The Holy Spirit will guide you and speak to you. பரிசுத்த ஆவியானவர் அவர் உங்களை வழி நடத்தி உங்களோடு கூட அவர் இடைப்படுவார். Let's look at John chapter 16 verse 13. யோவான் சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை நாம் பார்ப்போம். சத்திய ஆவியாகிய அவர் வரும்பொழுது சகல சத்தியத்தில் நின்றும் உங்களை சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல்
தாம் கேள்விப்பட்டவைகளை யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களையும் உங்களுக்கு அறிவிப்பார். ஆமென். Amen. So you follow Jesus by now following the Holy Spirit, by listening to and following the voice of the Holy Spirit. நீங்கள் எவ்விதமாய் இயேசுவை பின்பற்றுகிறீர்களோ அதே வண்ணமாய் பரிசுத்த ஆவியானவருடைய சத்தத்திற்கு செவி கொடுத்து அவர் சொல்லுகிற வண்ணமாய் வாழ பழக வேண்டும். What is another reason Jesus sent us the Holy Spirit? இயேசு பரிசுத்த ஆவியானவரை அனுப்ப வேற காரணங்கள் என்ன? The Holy Spirit longs to have communion with us. பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட இடைப்பட விரும்புகிறவராயிருக்கிறார். Communion is not only for participating in the Lord's Supper. நம்ம பங்கு பெறுகிறது என்று சொல்லும்போது கர்த்தருடைய பந்தியிலே பங்கு பெறுகிறது என்பது மாத்திரமல்ல. The word communion has at least 7 meanings. இந்த பங்கு பெறுகிறது என்று சொல்வதற்கு 7 விதமான அர்த்தங்கள் இருக்கிறது. And I want to share at least 7 of them with you. அதில் அந்த 7 காரியங்களையும் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள நான் விரும்புகிறேன். The first meaning of communion is presence. நாம் பார்க்கிறோம், முதல் பங்கு பெறுகிறது என்று சொல்லும்போது அந்த இடத்திலே இருக்கிறது அல்லது பிரசன்னத்தை வெளிப்படுத்துகிறது என்று ஆகும். Communion is being in his presence. அவருடைய பிரசன்னத்திலே இருக்கிறதின் காரியங்கள் தான் இந்த பங்கு பெறுகிறது. Turn to 2 Corinthians chapter 13. 2 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்திற்கு திருப்பிக் கொள்வோமே என்றால் 2 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 2 Corinthians 13 verse 14. அதிலே 14ஆம் வசனம் நான் வாசிக்கிறேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென். Amen. So the Holy Spirit is here to commune with you and me to enjoy his sweet presence. அப்ப பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு என்னோடு இடைப்பட காரணம் அவருடைய பிரசன்னத்தை உணரும்படியாய். Communion also means fellowship. இதே வண்ணமாய் இந்த கம்யூனியன் என்று சொல்லும்பொழுது அது உறவை வெளிப்படுத்துகிறதா இருக்கிறது. The Holy Spirit wants you to simply fellowship with him. அவர் உங்களோடு கூட பரிசுத்த ஆவியானவர் அவர் ஒரு உறவை ஏற்படுத்த விரும்புகிறார். The third meaning is sharing together. மூன்றாவது இந்த இடைப்படுதலுக்கு அர்த்தம் என்னவென்றால் ஒருவருக்கு ஒருவர் பகிர்ந்து கொடுப்பது. You pour out your heart to him and he pours out his heart. உங்க இருதயத்தில் இருக்கிறதை நீங்கள் அவரிடத்திலே சொல்லுகிறதும் அவரிடத்தில் இருக்கிறதை அவர் உங்களிடத்திலும் பரிமாறிக் கொள்ளுகிறதா இருக்கிறது. You share your joy and he shares his. நீங்கள் உங்கள் சந்தோஷத்தை சொல்றீங்க, அவர் அவருடைய சந்தோஷத்தை அவர் பகிர்ந்து கொள்ளுகிறார். Fourth, communion means participation with. நான்காவதாக இந்த ஐக்கியப்படுகிறது என்று பார்க்கும் பொழுது ஒருவருடைய ஒருவர் நாம் இணைக்கப்படுகிறதா இருக்கிறது. The Holy Spirit becomes your partner. பரிசுத்த ஆவியானவர் உங்கள் துணையாளராய் மாற்றப்படுகிறார். He works with us. அவர் நம்மோடு இணைந்து செயல்படுகிறவராய் இருக்கிறார். The work of the Spirit is in participation with you. பரிசுத்த ஆவியானவருடைய ஒரு வேலை என்னவென்றால் நம்மோடு இணைந்து செயல்படுகிறவராய் இருக்கிறார். The fifth meaning of communion is intimacy. அடுத்ததாக இந்த ஐக்கியத்தினுடைய அடுத்த காரியம் ஆழ்ந்த ஒரு உறவு. Turn to Romans chapter 5 verse 5. ரோமர் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம் என்றால் ரோமர் 5:5 மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவினாலே தேவன் அன்பு நம்முடைய இருதயத்திலே ஊற்றப்பட்டு இருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. Amen. Amen. We can now experience the endless love of God poured into our hearts through the Holy Spirit who lives in us. நமக்குள்ளே வாழுகிற பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் தேவனுடைய நிறைவான அன்பு நமக்குள்ளே ஊற்றப்படுகிறது. We must know this deep love with the Holy Spirit. நமக்குள்ளே அந்த இருக்கிற அந்த அன்பை, அந்த அன்பின் ஆழத்தை பரிசுத்த ஆவியானவர் மூலமா நாம் அறிந்து கொள்ள வேண்டும்.
The Holy Spirit is the one who reveals the heart of Father God and of Jesus. பரிசுத்த ஆவியானவர் தான் பிதாவினுடைய இருதயத்தையும் குமாரனுடைய இருதயத்தையும் நமக்கு வெளிப்படுத்துகிறவராய் இருக்கிறார். So we need to actually experience the love of the Holy Spirit. ஆகவே பரிசுத்த ஆவியானவருடைய அன்பை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். The sixth meaning is friendship. ஆறாவது இந்த ஐக்கியத்தினுடைய நோக்கம் என்னவென்றால் நட்பு. The Spirit longs to be your closest friend, someone who shares the deepest secrets of your heart with him. இந்த பரிசுத்த ஆவியானவர் அவருடைய ஆழமான ரகசியங்களை எல்லாம் கூட உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறார். And he wants to be your friend by sharing the secrets of his heart. அவர் உங்களுடைய சிநேகிதனா எப்படி இருக்க விரும்புகிறார் என்றால் அவருடைய இருதயத்தில் என்னெல்லாம் இருக்கிறதோ அதையெல்லாம் பகிர்ந்து கொடுக்கிறார். And the seventh meaning of communion is comradeship. ஏழாவதாக ஐக்கியம் என்னவென்று சொன்னால் சேர்ந்து இருப்பது. It is like a commander, but a loving and friendly one. அவர் எப்படி என்றால் ஒரு ஆளுகை செய்கிறவரை போல, ஆனால் அன்போடு கூட ஆளுகை செய்கிறவர். He must be allowed to rule in your personal affairs by surrendering to him. அவர் உங்களுடைய வாழ்க்கையின் மேலே ஆளுகை உள்ளவராய் உங்களை நடத்தக்கூடியவராய் இருக்கிறார். Since Christ departed earth, the Holy Spirit is in charge on earth. இயேசு பூமியை விட்டு போனதினாலே இப்பொழுது பரிசுத்த ஆவியானவருக்கு தான் பூமியின் மேல் அதிகாரம் இருக்கிறது. And as a believer in Jesus, he wants to be in charge with you as partners of his works. ஆகவே அவர் இந்த பூமியில இருக்கிறபடியால் விசுவாசிகளாய் இருக்கிற உங்கள் மேலே அவர் ஆளுகை செலுத்த விரும்புகிறார். Jesus also sent the Holy Spirit to us to enable us to walk as one with Christ in union with him. இயேசு பரிசுத்த ஆவியானவரை அனுப்பினதனுடைய மறுநோக்கம் என்னவென்றால் குமாரனோடு கூட நாம் ஐக்கியப்பட்டு இருக்க வேண்டும் என்பதற்காக. Turn to the Gospel of John chapter 14 verse 20. யோவான் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை நாம் வாசிப்போமே என்றால், நான் என் பிதாவிலும் நீங்கள் என்னிலும் நான் உங்களிலும் இருக்கிறதை அந்நாளிலே நீங்கள் அறிவீர்கள். ஆமென். Amen. You can know by experience that you are in Christ and he is in you. நீங்கள் கிறிஸ்துவிலும் கிறிஸ்து உங்களிலும் இருக்கிறதை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். The Holy Spirit gives you that assurance and it becomes your experience as you see him work his works through you. அவர் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருக்கும் பொழுதுதான் அந்த திட நம்பிக்கையை கொடுக்கிறார், நீங்கள் கிறிஸ்துவிலே இருக்கிறீர்கள் என்று சொல்லி. Jesus sends the Spirit so he can reveal the heart of God through the Holy Spirit. இயேசு பரிசுத்த ஆவியானவரை அனுப்ப காரணம் அதன் மூலமாய் அவருடைய இருதயத்தில் இருக்கிறதை வெளியரங்கமாக்க முடியும். Let's read the Gospel of John chapter 7 verse 38. யோவான் சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். 7:38. தேவ வாக்கியம் சொல்லியிருக்கிறபடி என்னிடத்தில் விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்தில் இருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதி ஓடும் என்றார். ஆமென். Rivers of living water is referring to the Holy Spirit. அங்கே ஜீவ நதி என்று சொல்லும்போது அது பரிசுத்த ஆவியானவரை குறித்து சொல்லப்படுகிறது. The Holy Spirit was sent so that our heart will be in sync with the heart of God, allowing him to speak and move through you. அப்ப பரிசுத்த ஆவியானவர் ஏன் அனுப்பினார் என்றால் நாம் அவரிலும் அவர் நம்மிலும் இணைந்திருக்கும்படியாய் அனுப்பியிருக்கிறார். Can you see that the Holy Spirit is really important to us to know him and to walk with him? இப்போ உங்களுக்கு புரியுதா? அவரை அறிந்து கொள்ள அவரோடு கூட நடக்க பரிசுத்த ஆவியானவர் எவ்வளவு அவசியம் என்று சொல்லி. Jesus also sent the Holy Spirit to us to fill us with the fullness of God. தேவனுடைய முழுமையான நிறைவை நம்மை நிரப்பும்படியாக தான் பரிசுத்த ஆவியானவரை அனுப்பியிருக்கிறார். We can see this in Ephesians chapter 3 verse 19.
எபேசியர் 3:19 இதை நம்மாலே பார்க்க முடியும். எபேசியர் 3:19 அறிவிக்கெட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும் தேவனுடைய சகல பூர்ணத்திலும் நிறையப்படவும் அவர் தமது மகிமையினுடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்களுக்கு அனுக்கிரகம் பண்ண வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். ஆமென். To know the love of Christ is to experience his love beyond our intellect. நம்மளுடைய ஞானத்திற்கு மிஞ்சின அவருடைய அன்பை அறிந்து கொள்ள வேண்டும். His extravagant love pours into you until you are filled to overflowing with the fullness of God. அந்த அறிவிக்கெட்டாத அன்பு பரிசுத்த ஆவியானவராலே உங்களுக்குள்ளே ஊற்றப்படும். Through his never-ending love, the Holy Spirit makes us aware of all that we are in Christ. அப்போ அந்த நிறைவான அன்பை பரிசுத்த ஆவியானவர் நமக்கு வெளிப்படுத்தி நாம் அவருக்குள்ளே யாராயிருக்கிறோம் என்பதை காண்பித்து கொடுக்கிறார். He helps us to see things from a higher perspective, from heaven's point of view. பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய இந்த வாழ்க்கையை மேலே இருந்து பார்த்தா எப்படி இருக்கிறது, எவ்விதமாய் தேவன் பார்க்கிறார் என்பதை காண்பித்து கொடுக்கிறார். We are learning to live from heaven to earth. நாம் பரலோகத்தில் இருக்கிற வண்ணமாய் வாழும்படியாய் இந்த பூமியிலே கற்றுக்கொள்ளுகிறோம். Go over to Ephesians chapter 2 and we'll read verse 6. எபேசியர் 2:6 வாசிப்போமே என்றால், கிறிஸ்து இயேசுவுக்குள் அவர் நம்மிடத்தில் வைத்த தயவினாலே தம்முடைய கிருபையின் மகா மேன்மையின் ஐஸ்வர்யத்தை வருங்காலங்களில் விளங்க செய்வதற்காக. ஆமென். Amen. So by the Spirit we are seated in heavenly places, meaning we are seated with Christ where we ascend with him. இங்கே 7 நாம் அதை வாசிக்கிறோம். அவரோடு கூட உன்னதங்களிலே தேவன் நம்மை அமர செய்திருக்கிறார். Romans 8 tells us that those who live according to the flesh set their minds on the things of the flesh, but those who live according to the Spirit, the things of the Spirit. இவ்விதமாய் ரோமர் 8 வாசிக்கிறோம். மாம்சத்தின்படி சிந்திக்கிறவன் மாம்சத்துக்கு ஏற்றவைகளை செய்கிறான், ஆவின்படி சிந்திக்கிறவனோ ஆவிக்கேற்றபடி செய்கிறான் என்று வாசிக்கிறோம். Setting our minds on the things of the Spirit is so important. ஆகவே நம்மளுடைய சிந்தனைகளை அவருக்கு பிரியமானதாய் நாம் வைப்பது மிகவும் அவசியமான ஒன்றாய் இருக்கிறது. I pray you can receive this. நான் என்னுடைய ஜெபம்னா இதெல்லாம் நீங்க புரிந்து கொள்வீர்கள் என்பதுதான். To ascend is a realm of consciousness within you as he is within you. அவர் உங்களுக்குள்ளே இருக்கிறபடியினால் அவர் இருக்கிறார் என்ற ஒரு தெளிவு உணர்வு எப்பொழுதும் உங்களுக்குள்ளே இருக்க வேண்டும். So let me say that again. To ascend is a realm of consciousness within you. ஆகவே இன்று நான் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன், எப்பொழுதும் தேவன் இருக்கிறார் என்ற உணர்வோடு கூட இருங்க. You're looking at him within you, but you're ascending because he is higher than you are. நீங்கள் அவரை உங்களுக்குள்ளே நீங்கள் பார்த்தாலும் அவர் உங்களை உன்னதங்களிலே அமர செய்திருக்கிறார். God is already in you where you are connected to all of heaven. தேவன் உங்களுக்குள்ளே இருக்கிறபடியால் நீங்கள் தேவனோடு இணைக்கப்பட்டு இருக்கிறீர்கள். When you're in the Spirit, you can perceive him and enjoy him. நீங்கள் ஆவியிலே இருக்கும் பொழுது அவரிலே நீங்கள் மகிழ்ந்து களி கூறலாம். You can also see and perceive the purposes of God for a situation. அப்போ ஒவ்வொரு சூழ்நிலைக்கும் தேவனுடைய நோக்கம் என்ன என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளலாம். The Holy Spirit gives us wisdom, which are the thoughts and perceptions and revelations of God. பரிசுத்த ஆவியானவர் தேவனுடைய சிந்தனையும் தேவன் எவ்விதமாய் உங்களை குறித்து எண்ணுகிறார் என்பதையும் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். And it's important to actually have a deepening intimacy with the Holy Spirit so you can receive what he's showing you. ஆகவே பரிசுத்த ஆவியானவரோடு ஒரு ஆழமான ஒரு நட்பை வைத்துக் கொண்டு இருப்பீர்கள் என்றால்
தேவன் உங்களை குறித்து எண்ணி இருக்கிற எண்ணங்களை அறிந்து கொள்வீர்கள். Jesus sent the Holy Spirit to us to reveal the kingdom of God. பரிசுத்த ஆவியானவரை இயேசு அனுப்ப காரணம் தேவ ராஜ்யத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக. The kingdom of God is in the Holy Spirit, and the Holy Spirit lives in you. தேவனுடைய ராஜ்யம் பரிசுத்த ஆவியானவருக்குள் இருக்கிறது. அந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே வாசமாயிருக்கிறார். I want us to read Romans chapter 14 verse 17. ரோமர் 14ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிக்க நான் விரும்புகிறேன். ரோமர் 14:17. தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியில் உண்டாகும் சந்தோஷமாய் இருக்கிறது. ஆமென். The Holy Spirit enables us to continually experience righteousness, peace, and joy, which is how all of heaven lives. பரிசுத்த ஆவியானவர் நம்மளை தொடர்ச்சியாய் நீதியும் சமாதானமும் சந்தோஷத்தை அறிந்து கொள்ள விரும்புகிறார். காரணம் அப்படிதான் பரலோகம் நிறைந்திருக்கிறது. Holy Spirit, I just ask you right now to make people so aware of what you do, and that you are helping them to see how heaven lives and wants us to live. ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவர், இந்த வேளையிலே நான் ஜெபிக்கிறேன். அப்பா, பரலோகம் எப்படி இருக்கிறது என்பதை இவர்கள் காண உணர தேவனீர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். God wants us to continually experience his righteousness, peace, and joy. தேவன் தொடர்ச்சியாய் அவருடைய நீதியும் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். And this is one of the roles of the Holy Spirit in your life. இது பரிசுத்த ஆவியானவருடைய ஒரு வேலையாய் இருக்கிறது. The Holy Spirit is the power we need for living in the fullness of God. தேவனுடைய நிறைவிலே வாழ பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை நமக்கு அவசியமாய் இருக்கிறது. Let's check out Acts chapter 1 verse 5. அப்போஸ்தலர் நடபடிகள் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை பார்ப்போமே என்றால், அப்போஸ்தலர் நடபடிகள் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். அங்கே சொல்லப்படுகிறது, ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார். ஆமென். So Jesus told his first disciples that they will be baptized with the Holy Spirit. ஆகவே முதல் சீஷர்களுக்கு இயேசு சொல்லுகிறார், நீங்கள் பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்தானம் பெற போகிறீர்கள். They did not understand until the Holy Spirit came upon them at Pentecost in Acts chapter 2. அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரத்திலே பெந்தெகோஸ்து நாளிலே பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்படுகிற வரைக்கும் அது என்ன என்று அவர்கள் அறியாமல் இருந்தார்கள். When the Holy Spirit came upon them, they received power. பரிசுத்த ஆவியானவர் வந்தபொழுது அவர்களுக்குள்ளே பலன் வந்தது. You and I need to receive the same baptism of the Holy Spirit to give us power. நீங்களும் நானும் கூட பரிசுத்த ஆவியானவருடைய அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும், தேவ வல்லமையை உடையவர்களாயிருக்க. God intended the church to be alive and vibrant. தேவ சபை அது ஜீவன் உள்ளதாய் செயல்படுகிறதாய் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். Signs will follow those who believe. யாரெல்லாம் விசுவாசிக்கிறார்களோ அடையாளங்கள் அவர்களை பின்தொடரும். Let's look at that in Mark, the book Gospel of Mark, verse 16. மார்க்கு சுவிசேஷம் 16ஆம் அதிகாரத்திலே அதை நாம் வாசிக்கலாம். Chapter 16 verses 15 to 18. அதிலே 15 18ஆம் வசனம் வரைக்கும். பின்பு அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்தானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான், விசுவாசியாதவனோ ஆக்கினைக்குள் தீர்க்கப்படுவான். விசுவாசிக்கிறவர்களாலே நடைபெறும் அடையாளங்கள் ஆவன, என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவீர்கள், நவமான பாஷைகளை பேசுவீர்கள், சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கு ஏதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது, வியாதிஸ்தர்கள் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சுஸ்தமாவார்கள் என்றார். ஆமென். Amen.
So this is the commission of Jesus to us. இது இயேசுவினால் நமக்கு கொடுக்கப்பட்ட கட்டளையாய் இருக்கிறது. If you believe Jesus, you will cast out demons and speak in tongues, heal the sick, and so many other supernatural signs. நீங்கள் இயேசுவை விசுவாசித்தால் நீங்கள் வியாதிகளை சுகமாக்குவீர்கள், பிசாசுகளை துரத்துவீர்கள். இப்படிப்பட்ட அற்புத அடையாளங்கள் உங்கள் ஊழியத்தை பின்தொடரும். The Holy Spirit was sent to earth to give Christians power to live a victorious life and to help others do the same. பரிசுத்த ஆவியானவர் அனுப்பப்பட்டதனுடைய நோக்கம் கிறிஸ்தவர்கள் இந்த பூமியிலே வெற்றி உள்ளவர்களாய் வாழவும் மற்றவர்களுக்கு அப்படிப்பட்டவைகளை அவர்கள் நடப்பிக்கவுமாக அனுப்பப்பட்டார். Turn over to the Gospel of Luke chapter 10 verse 19. லூக்கா சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை நாம் பார்ப்போமே என்றால் லூக்கா 10:19 சொல்லப்படுகிறது, இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருனுடைய சகல வல்லமைகளை மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. ஆமென். Amen. Jesus gives us authority over all the power of the devil. பிசாசினுடைய சகல வல்லமைகளின் மேலும் தேவன் உங்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். The Holy Spirit is available to us for power. பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு வல்லமைக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறவர். Do not ignore the Holy Spirit. ஆகவே பரிசுத்த ஆவியானவரை நீங்கள் மறுதலிக்காதீர்கள். He is the most powerful person in the universe. இந்த அண்ட சராசரங்களிலே மிக வல்லமை உள்ளவர் பரிசுத்த ஆவியானவர். Turn to 1 Corinthians chapter 12. 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்வோமே என்றால் Chapter 12, and we'll read verses 4 to 11. அதிலே 4ஆம் வசனத்திலே இருந்து நாம் வாசிக்கும் பொழுது 4ஆம் வசனத்திலே இருந்து வரங்களில் வித்தியாசம் உண்டு, ஆவியானவர் ஒருவரே. ஊழியங்களிலும் வித்தியாசம் உண்டு, கர்த்தர் ஒருவரே. கிரியைகளிலும் வித்தியாசம் உண்டு, எல்லாருக்குள்ளும் எல்லாவற்றையும் நடப்பிக்கிற தேவன் ஒருவரே. ஆவியானவருடைய அனுகிரகம் அவனுடைய பிரயோஜனத்திற்கென்று அளிக்கப்பட்டு இருக்கிறது. எப்படி எனில், ஒருவன் ஆவியினாலே ஞானத்தை போதிக்க வசனமும், வேற ஒருவன் அதே ஆவியினாலே அறிவை உணர்த்தும் வசனமும், வேற ஒருவனுக்கு அந்த ஆவியினாலே விசுவாசமும், வேற ஒருவனுக்கு அந்த ஆவியினாலே குணமாக்கும் வரங்களும், வேற ஒருவனுக்கு அற்புதங்களை செய்யும் சக்தியும், வேற ஒருவனுக்கு தீர்க்க தரிசனம் உரைத்தலும், வேற ஒருவனுக்கு ஆவியை பகுந்தறித்த, வேற ஒருவனுக்கு பற்பல பாஷைகளை பேசுவதும், வேற ஒருவனுக்கு பாஷைகளை வியாக்கியானம் பண்ணுதலும் அளிக்கப்படுகிறது. ஆமென். Amen. So the Holy Spirit gives us power and enables us to move in these gifts. பரிசுத்த ஆவியானவர் நமக்கு வல்லமைகளை கொடுத்து இந்த வரங்களிலே செயல்பட உதவி செய்கிறார். And he will manifest himself through these gifts. இந்த வரங்களினாலே அவர் தன்னுடைய வல்லமைகளை வெளிப்படுத்துகிறார். It is not by our own might or our own power, but by the Holy Spirit working with us. நம்மளுடைய பலத்தினாலும் பராக்கிரமத்தினாலும் அல்ல, நமக்குள் கிரியை செய்கிற பரிசுத்த ஆவியானவராலே இது ஆகும். The Holy Spirit is the one who transforms your thinking. இந்த பரிசுத்த ஆவியானவர் தான் உங்களுடைய சிந்தனைகளை மறுரூபமாக்குகிறார். We can see this in Romans chapter 12 verse 2. ரோமர் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே இதை நம்மாலே பார்க்க முடியும். நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மை, பிரியம், பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாய் உங்கள் மனம் புதிதாகிறதினாலே மறுரூபமாவுங்கள். So we are being inwardly transformed of how we think by the Holy Spirit. ஆகவே நாம் எப்படி யோசிக்கிறோம் என்று உள்ளான மனுஷனுக்குள்ளே ஒரு மனமாற்றத்தை கர்த்தர் கட்டளையிடுகிறார். As the Holy Spirit helps us identify lies we are believing, he helps us to exchange those lies for truth. அவர் பொய்களுக்கு பதிலாக சத்தியங்களை நமக்கு வெளிப்படுத்துகிறவராய் இருக்கிறார். He teaches us. அவர் நமக்கு போதிக்கிறவராய் இருக்கிறார். Let's go to one more scripture in 1 Corinthians chapter 2. 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரத்திலே இன்னும் ஒரு வசனத்தை கூட நாம் வாசிப்போம்.
Let's read verses 12 and 13. 12 13 வசனம். நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவனால் எங்களுக்கு அருளப்பட்ட அறிவின்படியே தேவனில் இருந்து புறப்படுகிற ஆவியை பெற்றோம். அவைகளினால் நாங்கள் மனுஷன் ஞானமாய் போதிக்கிற வார்த்தையினாலே பேசாமல் பரிசுத்த ஆவி போதிக்கிற வார்த்தையினாலே பேசி ஆவிக்குரியவைகளை ஆவிக்குரியவைகளோடு சம்பந்தப்படுத்தி காண்பிக்கிறோம். ஆமென். So it is the Holy Spirit who reveals all that God has given to us, and he guides us into all truth. நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற எல்லாவற்றையும் நமக்கு வெளிப்படுத்துகிறவர் பரிசுத்த ஆவியானவர். அவர் சத்தியங்களிலே நம்மை நடத்துகிறார். Jesus could not stay here on earth, but one just like him is here. இயேசுவாலே இங்கே இருக்க முடியாததினாலே அவரை போலவே ஒருவரை நமக்கு அனுப்பி இருக்கிறார். The Holy Spirit is God within us. பரிசுத்த ஆவியானவர் தேவன் நமக்குள் வாசம் பண்ணுகிறார் என்பதின் அடையாளமாய் இருக்கிறார். It is imperative that we know the Holy Spirit personally and intimately. ஆகவே பரிசுத்த ஆவியானவரை நாம் தனித்தும் அவரை மிகவும் ஆழமாகவும் அறிந்திருக்க வேண்டும். He will show us things and talk to us about what he wants. நமக்கு என்ன வேண்டும் என்பதை அவர் அறிந்து நமக்கு போதிக்கிறவராய் இருக்கிறார். He is with us, in us, and wants to continually be upon us. அவர் நமக்குள்ளே இருக்கிறார், நம்மோடு இருக்கிறார், எப்பொழுதும் நம்மேல் அவர் வாசமாயிருக்க விரும்புகிறார். We must be filled with the Spirit and keep on being filled. அவரிலே நாம் நிரப்பப்பட்டு எப்பொழுதும் இருக்க வேண்டியது அவசியமானதாய் இருக்கிறது. Get to know Holy Spirit more and invite him every day to not only teach you, but to fill you with himself again and again. அவரை ஒவ்வொரு நாளும் உங்களோடு கூட இருக்கும்படியாகவும் உங்களுக்கு போதிக்கும்படியாக அவரிடத்திலே நீங்கள் வேண்டிக் கொள்ளுங்கள். We need the Holy Spirit more than anything else in life. நம்மளுடைய வாழ்க்கையிலே பரிசுத்த ஆவியானவரை காட்டிலும் மேலானது ஒன்றுமில்லை. And we're not forgetting Jesus and Father God, because he is the one that reveals them to us. நாம அதனால பிதாவையும் குமாரனையும் மறந்து விட்டோம் என்று அல்ல, இவர்தான் நமக்கு அவர்களை எப்பொழுதும் ஞாபகப்படுத்துகிறவராய் இருக்கிறார். Amen. ஆமென். Let me pray for you. உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். Father God, we thank you so much that you sent the Holy Spirit for us. பிதாவே, உம்முடைய குமாரனாகிய இயேசுவை எங்களுக்காய் அனுப்பினபடியால் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். We are so grateful that you did not leave us alone on this earth when Jesus left the earth. இயேசு இந்த பூமியை விட்டு போனபோது எங்களை நீர் திக்கற்றவர்களாய் விடவில்லை. We see that your Spirit is alive in us and wants to be known for who he is. ஆண்டவரே, உம்முடைய ஆவியானவர் எங்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர் யார் என்பதை எங்களுக்கு வெளியரங்கம் ஆக்கினதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். Thank you, Lord, that you're showing us that without the Holy Spirit in us and coming upon us, we do not have what we need to walk this life victoriously. ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள்ளும் எங்கள் மேலும் வாசமாய் இராவிட்டால் இந்த வாழ்க்கையை நாங்கள் எப்படி வாழ வேண்டும் என்று அறியாமல் இருப்போம். Lord, I ask that you would help each person watching, Lord, that they would spend time with your Spirit, getting to know him and all that he wants to be for them. ஆண்டவரே, இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன். பரிசுத்த ஆவியானவருடைய அவசியம் என்ன என்று அறிந்து கொண்டு அவரை ஏற்றுக்கொள்ள நீர் உதவி செய்யும் அப்பா. I ask that your Spirit would fall upon them, that they would be filled to overflowing with the fullness of you, Lord. ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவராலே அவர்கள் நிறைவாய் நிரப்பப்பட்டு உமக்காக வாழ நீர் உதவி செய்யும். Let your name be glorified, Jesus, in all that you are. ஆண்டவரே, எல்லாவற்றிலும் இயேசுவே உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். We praise you, we exalt you, we lift you high. ஆண்டவரே, உம்மை மகிமைப்படுத்துகிறோம், உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம், நீர் ஒருவரே உயர்ந்திருப்பீராக. In the beautiful and powerful name of Jesus, we pray. Amen. அழகும் வல்லமை நிறைந்த இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.